ஏற்கனவே மாண்பு அம்மா அவர்கள் அம்மா திட்டம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதிமுக ஆட்சி இருக்கும்போது அம்மா இருக்கிறது. அப்ப இந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் ஒவ்வொரு கிராமமா போய் அந்த கிராமத்து மக்களை சந்திச்சு அவருடைய பிரச்சனை என்று கேட்டு அதை தீர்த்து வச்சார். அது ஸ்டிக்கர் அப்படிதான் இன்றைய முதலமைச்சர் ஒரு 40 பேருக்குள்ள அடங்கிய ஒரு விளம்பரத்தான அடிச்சு உங்களுடன் ஸ்டாலின் என்று விளம்பரப்படுத்துறார். ஏன் 4 வருஷமா செய்யல? மக்கள் பிரச்சனை இருக்குது இல்ல, அவர் கொடுத்த 46 இடத்துல பிரச்சனை இருக்குல்ல, அது ஏன் செய்யல? அது மட்டும் இல்ல, நான் எல்லா பேருக்கும் நான் சொல்லிக்கிறேன், இதே வேணா அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் இன்றைய முதலமைச்சர் அதோட அவருடைய உதயநிதி எல்லாம் மாநிலம் பூரா போய் அவங்க வந்து ஒரு பெட்ஷீட்டை போட்டு அங்க அமர்ந்து மக்கள்கிட்ட மனு வாங்கினாங்க. பிரச்சனை எல்லாம் என்னென்ன கேட்டு மனு வாங்கினாங்க. மனு என்னாச்சு? அப்பவே மக்களுடைய பிரச்சனை கொடுத்துட்டாங்கல்ல. 4 வருஷம் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கல. அவ்வளவு பிரச்சனை இருக்கிறாரு இந்த முதலமைச்சர் எடுத்துக்கிறாரு. இன்னும் இருக்கிற எஞ்சி எவ்வளவு 8 மாசம் இருக்குது. 8 மாசத்துல எந்த பிரச்சனை தீர்க்க முடியும்? விவசாயிகள் சொன்னாங்கல்ல, எவ்வளவு பிரச்சனை எடுத்து சொன்னாங்க. இதுதான் உண்மை. இதெல்லாம் ஒரு ஷோ, ஒரு நாடகம். அடுத்து வருகின்ற 2026 ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலில் மக்களை ஏமாற்றுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு விளம்பர மாடல் அரசு நேற்று தினம் அந்த விளம்பரத்தை முதலமைச்சர் தொடங்கியிருக்கார்.